எனக்கு சுடு முடிஞ்சு தொட்டு பாருங்க. சூடாக இருந்தது கூலாகிடுச்சா? சூடாயிடுச்சு. கூலாக இருந்தது சூடாயிடுச்சு. எடுத்துருவாங்க தண்ணி. பொங்கி போகிறதெல்லாம் பொங்கி அடங்குறது தான் பக்குவம் பதம். ஓகே. இங்கே வாங்க டீப் இங்கே பிடிச்சிக்கலாம். அங்கே பிடிச்சிக்கிறீங்களா? சரி பிடிங்க பிடிங்க. ஒன்றும் இல்லைங்க. இப்போ இதிலே தான் நம்ம இவர் ஜிடிஎம்எல்ல இந்த நிகழ்ச்சியை செஞ்சு காமிச்சிருந்தார். அரிசி இல்லாமல் இப்போ இது இல்லை, நெருப்பு இல்லாமல் சமையல் செய்கிறேன்னு. இப்போ இதில் சோறு போட்டால் சோறு, அரிசி போட்டால் சோறு வந்துடும். சாப்பிட முடியாது. பாய்சன் இல்லையா? கோழி கிளிக்கு போட்டிங்கன்னா கோழி செத்து போகும். அது சும்மா இப்போ ரசம் போட்டிருக்கோம். ரசத்தை விடாமல் அரிசி போட்டிருந்தீங்கன்னா சோறாயிடும். 50 ரூபா, 20 கிராம் 300 ரூபா. அப்படியே அடியில் நிற்குங்களா? அது வெயிட்டுக்கு அடியில் நிற்கும். சரிங்க, எதுக்கு இதில் ஊற்றிக்கலாம். இந்த கொடுங்க. துணியை ஒன்று எடுத்துட்டு வாங்க. சின்ன துணி வடிகள். சூடு இருக்காது. இதில் அழுக்கு இருக்குல்ல, கழுவி அழுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கணும். அழுக்க எடுத்தாங்கன்னா மணி வெள்ளையாக வரும். அப்படியே வேணுங்கிற அச்சு வச்சுக்கலாம். அச்சு எதில் வைக்கிறோமோ அது வச்சிடலாம். விநாயகர் வச்சா விநாயகர், பிள்ளையார் முருகர் வச்சா ஆமாம் கெட்டியாகிறது. பச்சை தண்ணியில் போட்டிங்கன்னா கெட்டியாயிரும். மண் மாதிரி ஆயிடுச்சா? இல்லைன்னா வேகாத ரசம் இருக்குது. இது வேகாத ரசம். இது பத்தலை. எலுமிச்சம்பழம் பத்தலை. எத்தனை எலுமிச்சம்பழம்? 4 போட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஒரு பழம் பத்தாதனால இது வேகலை. இதாங்க, இது பிடிங்க. இதுக்குள்ளே மணி இருக்குது. இது அழுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதில் 7 சீலை இருக்குன்னு சொல்லுவாங்க அழுக்கு. இதை 7 முறையில் சுத்தப்படுத்தணுன்னா நமக்கு பலிச்சு இருக்கும். நம்ம இதெல்லாம் சும்மா வேஸ்ட்டுங்கிறதுனால நம்ம அதெல்லாம் சுத்தப்படுத்தலை. தண்ணி தான் சுத்தமாக, பச்சை தண்ணி தான் சுத்தமாக.